திருமணம் முடிந்து கலகலவென இருந்த வீடு. உறவினரை பேருந்து நிறுத்தத்தில் விடச் சென்ற புதுமாப்பிள்ளை. பஜாருக்கு சென்றிருந்த புதுமாப்பிள்ளையின் பெற்றோர் வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது காத்திருந்த பேரதிர்ச்சி. தூக்கில் சடலமாக தூங்கிக் கொண்டிருந்த புதுமணப்பெண். கழுத்தில் தாலி ஏறிய 4வது நாளே இளம்பெண் விபரீத முடிவெடுத்தது. ஏன் நடந்தது என்ன? பந்தல் கால் நட்டு சீரியல் லைட் போட்டு கலகலப்பா இருந்த கல்யாண வீடு அடுத்த நாளே நாள்ல துக்க வீடா மாறிடும்னு யாரும் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. கோவை அன்னூர் பக்கத்துல உள்ள கீரநத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் சரவணன். இவருக்கும் திண்டுக்கல் மாவட்டம் தேவனப்பட்டியை சேர்ந்த தீபிகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க 2 வீட்டு பெற்றோரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அதன்படி பெண்ணுடைய சொந்த ஊரான திண்டுக்கல் தேவனப்பட்டியில வச்சு 4 நாளைக்கு முன்னாடி சரவணனுக்கும் தீபிகாவுக்கும் சீரும் சிறப்புமா கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணமும் அதுக்கு பிறகு நடக்கிற சடங்குகள் எல்லாம் முடிஞ்சு மணமகனும் மணமகளும் கீரநத்தத்துல உள்ள சரவணன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ தீபிகா கூட அவருடைய உறவுக்கார இளைஞர் ரஞ்சித் குமாரும் வந்திருக்காரு. சரவணன் கிட்ட அந்த இளைஞர் தனக்கு அண்ணன் முறை வேணும்னு தீபிகா சொல்லியிருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சு மணப்பெண் புகுந்த வீட்டுக்கு போகும்போது மணப்பெண் வீட்டில இருந்து நெருங்கின உறவினர்கள் யாராச்சும் கூட வரது வழக்கமா இருந்தாலும் பொண்ணை புகுந்த வீட்டுல விட்டுட்டு கொஞ்ச நேரத்திலேயே அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. ஆனா தீபிகா கூட வந்த இளைஞர் சரவணன் வீட்டிலேயே 2 நாள் தங்கி இருந்ததா சொல்லப்படுது. கல்யாணமான நாள்ல இருந்தே தீபிகா கணவர் கிட்ட சரிவர பேசலன்னும் கணவர் கிட்ட இருந்து விலகியே இருந்ததாவும் சொல்லப்படுது. கணவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம ஊர்ல இருந்து வந்திருந்த அந்த இளைஞர் கூடவே தீபிகா எந்நேரமும் பேசிட்டு இருந்ததாவும் சொல்லப்படுது. பல கனவுகளோடையும் ஆசைகளோடையும் திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வச்ச சரவணனுக்கு தீபிகாவுடைய இந்த செயல் பெரும் ஏமாற்றத்தையும் வேதனையையும் கொடுத்திருக்கு. நம்ம கிட்ட முகம் கொடுத்து பேசாம எப்ப பார்த்தாலும் அண்ணன்னு சொல்லி ஊர்ல இருந்து வந்திருந்த இளைஞர் கூடவே பேசிக்கிட்டு இருக்காளேன்னு சரவணனுக்கு ரொம்ப கடுப்பாகி இருக்கு. ஒரு கட்டத்துல தீபிகாவுடைய அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி பேசின சரவணன், உங்க பொண்ணுக்கு உண்மையிலேயே என்ன பிடிச்சிருந்ததா இல்ல அவங்கள கட்டாயப்படுத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு என்னாச்சு மாப்பிள்ள, ஏதாச்சும் பிரச்சனையான்னு தீபிகாவுடைய அப்பா பதற்றத்தோடையே கேட்டிருக்காரு. கல்யாணம் நடந்ததுல இருந்தே உங்க பொண்ணு என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டேங்கிறா, தள்ளியே தான் இருக்கா. ஆனா ஊர்ல இருந்து வந்திருக்கிற உங்க சொந்தக்கார பையன் கிட்ட தான் 24 மணி நேரமும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அவனுடைய செயல்பாடே சரியில்லை, அந்த பையனை உடனே ஊருக்கு கிளம்ப சொல்லுங்கன்னு கோபமா சொல்லியிருக்காரு. தீபிகாவுடைய அப்பா அம்மா கிட்ட சரவணன் போன் பண்ணி பேசின கொஞ்ச நேரத்திலேயே சரவணன் வீட்டுல இருந்த அந்த இளைஞர் தான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு பெட்டி படுக்கைய தூக்கி இருக்காரு. அப்போ நானே உங்களை பஸ் ஸ்டாண்ட்ல விடுறேன்னு சொல்லி அந்த இளைஞரை சரவணன் தன்னுடைய 2 சக்கர வாகனத்துல கூப்பிட்டுட்டு போயிருக்காரு. அப்போ சரவணனுடைய அப்பா அம்மாவும் வீட்டுல இல்ல. வெளியே போயிருந்த சரவணனுடைய அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ தீபிகா தூக்குல சடலமா தொங்கி இருந்ததை பார்த்து குலை நடுங்கி போய் நின்று இருந்திருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருந்த சரவணனும் வீட்டுக்கு வந்து தீபிகா தூக்குல தொங்கிட்டு இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் தீபிகாவுடைய சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்ச நாளே நாள்ல புது மணப்பெண் தூக்குல தொங்கி உயிரை மாய்ச்சிக்கிட்டதால இது சம்பந்தமா RDO விசாரணையும் நடந்துட்டு இருக்கு. போலீசுடைய முதற்கட்ட விசாரணையில சரவணன் தீபிகாவுடைய அப்பா அம்மா கிட்ட போன் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் அவங்க தீபிகாவையும் அந்த இளைஞரையும் கண்டிச்சதாவும் அதனாலதான் அந்த இளைஞர் உடனே ஊருக்கு கிளம்பிட்டதாவும் சொல்லப்படுது. தீபிகாவுக்கு ஆரம்பத்திலிருந்தே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னும் பெற்றோருடைய கட்டாயத்தினாலதான் இந்த கல்யாணம் நடந்ததாகவும் சொல்லப்படுது. சொந்தக்கார இளைஞர்கிட்ட பேசினத சரவணன் தப்பா நினைச்சுக்கிட்டாரேன்னு தீபிகா இப்படி பண்ணிட்டாங்களா இல்ல அப்பா அம்மா போன்ல திட்டுனதை நினைச்சு விபரீத முடிவு எடுத்துட்டாங்களா அப்படிங்கிற பல்வேறு கோணத்துல போலீஸ் தீவிரமா விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. கழுத்துல தாலி ஏறின 4 நாள்லேயே
புது மணப்பெண் தன்னுடைய உயிரை மாய்ச்சிக்கிட்ட சம்பவம் அவங்க குடும்பத்தை மட்டுமில்ல ஒட்டுமொத்த ஊரையும் சோகத்துல ஆழ்த்தி இருக்கு.